வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்னைக்கு சிம்பிளா தொட்டுக்கே இல்லாம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா ஒரு பரோட்டா மாதிரி ஒன்று பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நான் லெமன் ஊறுகாய் ரெடின்ட்டு ஆர்டர் போட்டேன். உடனே என்னாச்சு, கடன்னு வித்துடுச்சு. இன்னும் ஒரு 2 கிலோ தான் இருக்கு. நான் கிட்டத்தட்ட 8 கிலோ போட்டேன். ஸோ உங்களுக்கு வேற யாருக்காவது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் எம்மியா இருக்கு. ஊறுகாய் சாதம் பச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கு. ஸோ வேணும்னா யாராவது மீதி ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஆர்டருக்கு வந்து 8300820475. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் ஒரு காம்போ போட்டிருக்கேன். 12 ஐட்டம்ஸ் போட்டு ஒரு காம்போ போட்டிருக்கேன். அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம் மாதம் எல்லாரும் கேட்கறதுனால தான் நான் ஒரு காம்போ விட்றேன். அது மினிமம் குவான்டிட்டியில் மொத்தமாக பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ காம்போவில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். எதுவுமே வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லை. ஸோ நீங்கள் காம்போக்கு ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் இன்னிலேருந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும். ஸோ வாங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், துருவின கோஸ். அப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதெல்லாம் வந்து பச்சை மிளகாய் குழந்தைகளுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், கோதுமை மாவு வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஓமம் போட்டிருக்கேன். இதில் தேவையான உப்பு போட்டுப்போம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த கோஸு இதெல்லாம் ஒரு சுற்றிட்டு இதில் சேர்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்க்குறேன். பாருங்கள், கோஸு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஹெல்த்தி. உங்களுக்கு எல்லாம் தூக்கி போடுவாங்க. கொத்தமல்லி ரொம்ப நல்லது, ஒரு கீரை சேர்த்தோன்னு. அவங்களுக்கு கருவேப்பிலையோட சிக்னிஃபிகன்ஸும் உங்களுக்கு தெரியாதா? நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் வந்து நம்ம இப்போல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை, அதனால பிளட் சுகர் வராமல் தடுப்போம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி கொத்தமல்லியோட பலன்களும் தெரியும். நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற கோஸில் வந்து உங்களுக்கு எல்லாம் அதில் விட்டமின் கேலாம் வேறு இருக்குது. கோஸில் வந்து கோஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம போட்டு அப்படியே பிசைகிறோம். இதை வந்து இதை நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி மாத்திரம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம மாவு ஜம்முன்னு பிசைஞ்சாச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா, ஓமம் ஜீரணத்துக்கு நல்லது, சளிக்கு நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. அது இல்லாமல் விட்டமின் கே இருக்கிற பொருள் ரொம்ப கம்மி தான் காய்கறியில். இதில் விட்டமின் சி அண்ட் கே இருக்கு. கோஸில் ஜீரணத்துக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோஸு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக குழந்தைக்கு கொடுத்தோம், நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், சப்பாத்தி ஜம்முன்னு இட்டாச்சு. இப்போ நம்ம கல்லில் போட்டுருவோம். கல் சூடானவுடனே போடுங்க. கொஞ்சம் நல்லா சுட்ட பிறகு திருப்புங்க. நல்லா சுடட்டும். இங்கே கொஞ்சம் தெரியும், மேலே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹெல்த்தி சப்பாத்தி. இதுக்கு தொட்டுக்க நீங்கள் எதுவுமே வேண்டாம், குழந்தைகள் அப்படியே பிச்சு போட்டீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன தொட்டுக்க போகிறேன் அப்படின்னா, கொத்தமல்லி தொக்கு தான் தொட்டுக்க போகிறேன். ஸோ இதை வந்து திருப்பி போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. உங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணலை, அப்படியே போட்ட பரோட்டா. ஸ்டஃப் பண்ணால் வேலை ஜாஸ்தி. இது உங்களுக்கு அப்படியே செஞ்சோன்னா வேலை மிச்சம். சப்பாத்தி இடணும், உள்ளே வைக்கணும், திருப்பியும் இடணும், அதெல்லாம் இந்த வேலையே இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோமா. ஏன்னா என்னோடய ஸ்டைல் அதுதான். ரொம்ப வேலை செய்யக்கூடாது, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அந்த கணக்கில் தான் நான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க பிரமாதமாக இருந்ததுமா அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பை அலசி ஊற போட போகிறேன். இப்போ தான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அலசி எடுத்து ஊற போடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கம்பு தோசை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கம்பை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு, இந்த கம்பு தோசை ரெடி மிக்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சுட்டோன்னா லைட்டாக முளை வந்துடும். காற்றால் வெயிலையோ ட்ரையரோ போட்டுட்டு காஞ்ச உடனே அரைச்சோன்னா கம்பு தோசை மாவு ரெடி. அதுக்கும் அதே மாதிரி உளுந்தும் ஊற வச்சு காய வச்சு அரைக்கணும் அதோட சேர்த்து. ஸோ இப்போ
உளுந்தும் ஊற போகிறது இப்போ தான் போட்டிருக்கேன். இதையும் ஒரு அலசி கொஞ்சம் மாவாக இருக்கிறதுனால அலசி ஊற வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை காமிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வெந்துட்டாரு. ஸோ கம்பு தோசை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா கம்பு தோசை ரொம்ப நல்லா வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் கால்சியம் நிறையா இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நீங்கள் பிச்சைங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி சொல்லையாக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. அவ்வளோதான். இது சப்பாத்தியோ பரோட்டாவோ எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஏன்னா இதில் காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இல்லை காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால எனக்கு சப்பாத்தின்னு பரோட்டான்னு வர மாட்டேன்றது, சப்பாத்தின்னு வருது. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லையாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணுங்கள், பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. லைக் போட மறக்காதீங்க. லைக் போட்டால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், தொட்டுக்காமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த ஓமத்தோட வாசனையோட ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போட்டுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் டச் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ப்ராடக்ட்லாம் வேணும்னா கடைசியாக இப்போ சொல்கிறேன் நம்பர் 8300820475 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். யாருக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வேணுனாலும் வாங்கிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.